கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா நேற்று ஒரு த்ரிஷா அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டாங்க. அதுல இருந்து அது மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த போஸ்ட் பாத்தீங்களா சார் நீங்க? பார்த்தேனம்மா. அது எப்படி மீடியாவில் இருந்துக்கிட்டு என் கண்ணில் படாமல் இருக்கும்? என்னை பொறுத்தவரை இது தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு சர்ச்சை. இன்னொன்னு ஒப்பிட்டு பார்க்கலாமோன்னு தோணுது. காலையில விஜய் அவர்கள் கேக் கொண்டு போறாங்க தலைமை செயலகத்துல, வாயு கசிவு நடைபெற்றிருக்கு, நான் வெட்ட மாட்டேன்னு சொல்லி தவிர்த்துட்டாரு. பரவாயில்ல, உயர்ந்த உள்ளம் கொண்டவர் முதல்வர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் பாராட்டினாங்க. திடீர்னு இந்த போஸ்ட் பார்த்த பிறகு வீட்லயே 3 கேக்கு வெட்டிட்டு வந்துதான் இதை வேணான்னு சொல்லிட்டாரோ அப்படின்னு. அந்த அதில் 0.00 டைம், அதாவது முதல் நாள் இரவு 12 மணிக்கு அந்த எப்போவுமே இப்போ இந்த தலைமுறையிலேயே இந்த ராத்திரி 12 மணிக்கு இந்த பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடுவது என்பது ஒரு வழக்கமாகிவிட்டது. இப்போது எங்கள் தலைமுறையெல்லாம், இப்போது எங்கள் வீட்டிலலாம் கூட என்னுடைய பசங்கள்லாம் மற்ற என்னுடைய பேத்தியெல்லாம் அந்த மாதிரி ராத்திரி 12 மணிக்கு வெட்டணும்னு நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டா கூப்பிடாதேன்னு சொல்லிடுவேன். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி கூப்பிட்டு பிறந்தநாள் வாழ்த்தாவது புலங்காயாவது, காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்கள் போதும். ஆனால் அது இப்போ உள்ள ஒரு ட்ரெண்ட் அந்த ராத்திரி 12 மணிக்கே கேக் வெட்டி ராத்திரி 12 மணிக்கே வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது. முதல்ல யார் விஷ் பண்ணுறதுன்னு வேற அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம உண்மையிலேயே ஒருத்தருக்கு ஒரு பிறந்த நேரம் வேறு இருக்கும். தேதி வேணால் ஒரே தேதின்னு வேணால் சொல்லாமே தவிர, ஒருத்தர் காலையில், ஒருத்தர் மத்தியானம், ஒருத்தர் இரவு, நேரங்கள்லாம் வித்தியாசப்படும். அப்படிலாம் பார்க்கும்போது ராத்திரி 12 மணின்னு அது என்ன கணக்குன்னு தெரியல. இல்லை, அது அப்புறம் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அமோனியா வாயுவால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் அந்த துக்க நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த கோட்டையில் செக்ரட்டேரியட்டில் நடக்கக்கூடிய விழாவை தவிர்த்து விட்டார். கேக்கு வெட்டு சிறப்பான கேக்கு, பெரிய கேக்குலாம். அப்போ மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து, அந்த பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்களுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அப்படின்னு சொல்லலாம். சரி, ரைட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, இதில் 2 விஷயம். அதாவது இது தனிப்பட்டவர்களுடைய உரிமை, விருப்பம் அப்படிங்கிறதுல பொதுவாக அப்படி எடுத்துப்போம். ஆனால் அவங்க தானே இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். அதுவரை யாருமே பேசலையே சார். அவங்க விஷ் பண்ணாங்களா? இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் ஒரு 3 வேறு சேனல்களில் நான் நிகழ்வுகள் பேசினேன். அப்போ எல்லாரும் அந்த நெறியாளர்களோ அங்கே இருந்தவர்களோ உடன் இருந்தவர்களோ எல்லாரும் ரொம்ப எதில் ஆவலாக இருந்தாங்கன்னா, சட்டமன்றத்தில் விஜய் என்ன பேசுகிறாருங்கிறது ஆவலாக இல்லை. த்ரிஷா அவர்கள், நடிகை த்ரிஷா இன்னும் வாழ்த்து சொல்லி விட்டாரா என்பதை நிறைய பேர் தேடிக்கொண்டிருந்தார்கள், இளைஞர்கள். எனக்கு மனதிற்குள் சிரித்து கொண்டேன். இவ்வளவோ விஷயம் இருக்குது. விஜய் சட்டமன்றத்தில் எப்படி பேசுகிறாரு, என்ன பேசுகிறாரு, அதுக்கு பதில் உதயநிதி அவர்கள் என்ன பேசுகிறாரு, எடப்பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, வேலுமணி என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தாண்டி நடிகை த்ரிஷா முதல்வர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தாரா இல்லையான்னு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் இளைஞர்கள் தேடுகிறார்கள் ஃபோனில். என்னை பொறுத்தவரை இது ஒரு விதமான கலாச்சார சீரழிவு. நான் இந்த பார்க்கும் இளைஞர்களை பற்றி சொல்கிறேன். ஏனென்றால் அவங்க 2 பேரும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, தெரிவிக்கலன்னா போகிறாங்க. நமக்கு என்ன, இவங்க தெரிவித்ததுனால இன்றைக்கி நமக்கு சாப்பாடு கிடைக்க போகுதா, இல்லை கிடைக்கிற சாப்பாடு கிடைக்காம போகுதா அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம பேசுகிறோம். இதில் உள்ள கொஞ்சம் இது ஏன் எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் இதில் வெளிப்படையாக இந்த அமோனியா இதுக்காக தவிர்த்துட்டீங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டு, ராத்திரி 12 மணிக்கு அப்படின்னா முதல் நாள் இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடு இரவில் முதல் வாழ்த்தாக அது இருக்க வேணும்னு சொல்லி அவங்க இது ஒர்த்தி பர்சனுக்கு மதிப்புள்ள, அதற்கு தகுதியுள்ள ஒரு மனிதருக்கு. இல்ல சார், அந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது சார். அவங்க எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னு யோசிக்க வச்சது என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் மதிப்புக்குரியதாக மாற்றும் நபருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹார்ட்டினோட எல்லாவற்றையும் மதிப்பிற்குரியதாக மாற்றும்னா, அதுல ஒரிஜினல் ஆங்கிலத்துல நினைக்கிறேன். நான் அதை பார்த்துட்டு அதுலேருந்து சொன்னேன். அதாவது மதிப்பிற்குரியான வேல்யூபிள், அதாவது ஒர்த்தி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஆங்கிலத்தில் போட்டதை படித்ததுனால சொல்கிறேன்.
அநேகமாக ஆங்கிலத்தில் போட்டது தான் ஒரிஜினலாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஒர்த்தின்னா மதிப்பிற்குரிய, அதான் கிட்டத்தட்ட அந்த அர்த்தம். அதாவது தகுதியுடைய, அதாவது தகுதியுடைய எல்லாவற்றிற்கும் தகுதியான நபருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கிட்டத்தட்ட அந்த மாதிரி வச்சுங்களேன். நீங்க அதை மொழியாக்கம் பண்ணும்போது என்ன வேணா வாழ்த்துக்கள், அதுலயே வார்த்தைகள் என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. சார் இப்ப முதல்வர் ஆனதாலதான் எல்லாத்துக்குமே தகுதி ஆயிட்டாரு, அப்ப அதுக்கு முன்னாடி அப்படி இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை. அதெல்லாம் நீங்க அதை வித்தியாசப்படுத்தி வார்த்தைகளில் வந்து நம்ம எப்படி வேணாலும் வார்த்தை விளையாட்டுல வந்து கேள்வி கேட்கலாம். என்னுடைய கேள்வி அடிப்படையான கேள்வி. நீங்கள் இருவரும் அது விவாகரத்து இன்னும் முடிவாகாத நிலையிலேயே நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதாக சில பேர் சொல்றாங்க. இல்லை வந்து அவங்க வந்து ஒரு நட்புல இருக்காங்க, அது ஒரு உறவில் இருக்கிறார்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், உரிமை. அதை யாராவது கேள்வி கேட்கணும்னா அந்த அம்மா தான் கேள்வி கேட்டிருக்காங்க, மனைவி. அது தனியா வழக்கு போய்கிட்டு இருக்கு. அது கூட நேர்ல ஆஜராகாம நம்ம கடந்த வீடியோல பேசணும் இல்லைங்களா? ஆமாமா, அது போயிருக்கு. அதாவது என்னுடைய கருத்து என்னன்னால், அவர்களுக்குள் அது இந்த சமயத்தில் அது வந்து இந்த உறவு சரியா இல்லையா, தனி மனித ஒழுக்கத்தை பற்றி முதல்வர் விஜய் பேசியிருக்காரு. அது ஏன்னா மற்றவர்களுக்காக மட்டும்தானா, பேசுபவர்களுக்கு அது வந்து ஏற்புடையதாக இருக்க வேண்டாமா, இல்லை மற்றவர்களுக்கு நம்ம வந்து உபதேசம் செய்ய வேண்டுமானால் முதலில் வந்து அது என்னுடைய முதுகில் இருக்கிற அழுக்கை பார்த்து விட்டு தான் நான் மற்றவர்களுடைய முதுகை பற்றி பேச வேண்டும் என்ற ஒரு பொதுவான ஒரு மரபு உண்டு. இதையெல்லாம் தாண்டி நான் கேட்குற கேள்வி என்னென்னா, அந்த அம்மா அதை வந்து அப்லோடு பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்போ ரொம்ப கவனமாக சட்டமன்ற தொடர் முடிந்த பிறகுதான் இது வந்தது, கவனித்தீர்களா? அது வரைக்கும் வரல. ஏன்னா நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், இளைஞர்கள்லாம் அப்பப்போ இது வரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கல, இது வரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்னு நிறைய பேர் வேற பேசினாங்க சார். விஜய் அவர்கள் தான் இனிமேல் பொதுவெளியில இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அது யூகம், அவர்களுடைய யூகம், அப்படி எல்லாம் பேசினாங்க. அதான் என்கிட்டயே சொன்னாங்க, அது போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் அவங்க போடல, அப்படிலாம் வந்து பேசியிருக்காங்க. ஏதோ அந்த நாளில் வந்து இதுதான் வந்து ஏதோ அவருக்கு வாழ்க்கையின் முக்கியமான பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு இதை கிளப்பி விட்டு, அப்புறம் சட்டமன்றம் முடிந்த பிறகு, ஏன்னா அங்கே நடுவில் யாரும் அதை பற்றி பேசக்கூடாதுன்றதுனால நீங்கள் இதுக்கு வந்து உங்கள் இருவருக்குள் உள்ள உறவு அது சரியா தவறா என்பது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய உரிமை. அது நீங்கள் அப்படியே வைத்திருக்கலாமே, தனிப்பட்ட முறையாகவே வைத்திருக்கலாமே. அதை அப்லோடு செய்து உலகமே இதை பார்க்க வேண்டும் என்று ஏன்? இது விஜயுடைய, முதல்வர் விஜயுடைய அனுமதியோடு நடந்ததா, அனுமதி இல்லாமல் நடந்ததா, அனுமதித்தால் அவர் ஏன் அனுமதித்தார், இதெல்லாம் ஒரு பக்கம் கேள்விகள் இருக்கு. ஆனால் இதை நீங்க போட்டதுனால தான் என்ன ஆச்சு, அதற்கு எதிர்வினை ஆற்ற தொடங்கி விட்டார்கள். இது ஏதோ பிடிவாதமாக அந்த முதல் நாள் நீக்கி அந்த அவர்கள் திருமதி, அதாவது சங்கீதா அவர்கள் வந்து அந்த கோர்ட்டில் அந்த அஃபிடவிட்டில் இந்த மாதிரி ஒரு நடிகையுடன், பெயர் கூட குறிப்பில்லை, வேண்டுமென்றால் நான் பெயரை குறிப்பிட தயாராக இருக்கிறேன்னு சொல்லி போட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் குறிப்பிட தயாராக இருக்கிறேன், அந்த நடிகையுடன் 4 வருடங்களாக அவர் வந்து உறவில் இருக்கிறார், அதிலிருந்து பல முறை வெளியில் வருகிறேன் என்று சொன்னாலும் அப்படி செய்யவில்லை. இதெல்லாம் அந்த அஃபிடவிட் காப்பியெல்லாம் சமூக வலைதளங்களில் வந்துச்சு. அது யார் அப்படி வெளியிட்டாங்க, அவங்களே வெளியிட்டாங்களா இல்லை வேற யாராவது வெளியிட்டாங்களா? இப்போ கோர்ட்டுக்கு போகுதுன்னா பொது வெளியில் உள்ள டாக்குமெண்ட், அதை யார் வேணாலும் வெளியில் விடலாம். நீங்கள் அந்த கோர்ட்டில் வந்து யாராவது போய் அங்கே யாராவது நண்பர் இருந்தால் கூட அதுலேருந்து வெளியிடலாம், தெரியாது எப்படி லீக் ஆச்சுங்கிறது தெரியாது. அப்படி வந்தபோது மறுநாள் அதற்கு ஏதோ ஒரு மறைமுக பதில் சொல்கிற மாதிரி அவர்கள் அந்த நடிகை அவர்களுடன், த்ரிஷா அவர்களுடன் ஒரு விழாவில் ஒரே மாதிரி உடை, அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அப்படித்தான் செய்வேன், என் இஷ்டம். அதை என் இஷ்டம்னு சொல்றத வந்து அவங்க கிட்ட மட்டும் சொன்னா பத்தாதா? கண்டிப்பா தமிழ்நாடு மக்களிடமும் சொல்ற மாதிரி இருக்கு, உலகத்துக்கே சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வந்து. அப்படி சொல்லிட்டு நம்ம தனி மனித ஒழுக்கம்லாம் வேற யாரு பேசுறது, எப்படி பேசுறதுன்னு ஒரு, அதாவது இப்போ வந்து அரசியல்வாதிகளே எத்தனையோ பேர் வந்து மனைவி, துணைவி, இணைவின்னு இருக்காங்க. நான் குறிப்பிட்டு ஒருத்தரையும் சொல்லலை, ஆனால் குறிப்பிட்ட சில பேர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அவர்கள் திடீர்னு ஏகபத்தினி விரதத்தை பற்றி 1/2 மணி நேரம் பேசுனாங்கன்னு வச்சுங்க, அது எவ்வளவு நகைப்புக்குரியதாக இருக்கும் இல்லையா? யார் எதை பேசுவது என்பது ஒரு இது இருக்கு. கண்டிப்பாக
இல்லை வந்து திடீர்னு திருவள்ளுவர் 1330 குறளில் வந்து 10 குறள் வந்து பிறன்மனை விழையாமை பற்றி எழுதியிருக்காரு. ஒரு அதிகாரம். அந்த திருக்குறளுக்கு உரை போடுபவர் வந்து அந்த அந்த ஒரு அதிகாரத்தை வந்து தாண்டி போய் விட்டாரா? அதுக்கும் சேர்த்து தானே உரை போட்டார். இதில் வாய்மை வருது, கல் உண்ணாமை வருது, புலால் மறுத்தல் வருது, இல்லை இந்த மாதிரி பல இது வருது, சூதுன்னு ஒன்று வருது, இந்த மாதிரி பல பிறன்மனை விழையாமைன்னு ஒன்று இருக்குது. அப்போ அதை பற்றி பேசுகிறவங்களோ உரை எழுதுகிறவங்களோ இல்லை மற்றவர்களுக்கு உபதேசம் செய்பவர்களோ முதலில் அதை கடைபிடிக்க வேண்டும். இப்போ நான் வந்து நேரத்துக்கு வந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்து சொன்ன நேரத்துக்கு வருவதாக இருந்தால் தான் என்னை அங்கே வந்து அனாவசியமாக தாமதப்படுத்தும் பொழுது எங்கள் நேரத்துடைய அருமை உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கும். நேரம் தவறி வரலாம், தாமதம் என்பது ஏற்படலாம். பட் அந்த பழக்கம் இருப்பவர் தான் அதை பற்றி பேசணும். நான் இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் வருவேன், நான் ஒரு டயத்துக்கு சொல்லுவேன், ஒரு அப்படியே தாமதமாக வந்தால் கூட அதை வந்து அறிவிக்க மாட்டேன், முன்னறிவிப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்போ அந்த பங்க்சுவாலிட்டி பற்றி நேரம் தவறாமை பற்றி நான் பேசுவதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று தான் அர்த்தம். அந்த வகையில் இதை அவர்கள் பதிவேற்றம் செய்யாமல் இருந்திருக்கலாமே. இது ஒரு தனிப்பட்ட விஷயமாக. இன்ஃபேக்ட் நான் கூட ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கில் இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இந்த மாதிரி பொது வெளியில் கணவனும் மனைவியும் தான், ஆனாலும் கட்டிப்பிடித்தபடி அந்த போஸை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நான் பொதுவாக இதை கண்டிப்போம். சொன்னால் என்னை பூமர்னு சொல்லிடுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இது ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு 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 அது காதல் உணர்வு இல்லை பாசம் இல்லை அந்த உறவு, அது எப்படி வேணாலும் வச்சுங்க. அதை மற்றவர்களுக்கு வந்து இப்படித்தான் தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒற்றுமையாக இருந்தாலே மற்றவர்களுக்கு தெரியும். அதை கட்டிப்பிடிச்சி தான் அந்த ஃபோட்டோவை வந்து போஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நிறைய பேர் எழுதுவாங்க. ஒரு யாரோ ஒரு பெண்மணி எழுதினாங்க, நமக்கு தெரிந்த நண்பர் வட்டத்தில், ஹீ இஸ் தி பெஸ்ட் ஹஸ்பண்ட் இன் தி ஹோல் வேர்ல்டு அப்படின்னு. அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா 200 பேர் லைக்ஸ் போட்டிருக்கான். அடுத்த முறை பார்த்தபோது அவருடைய பிறந்தநாள் போல இருக்கு, கணவருடைய பிறந்தநாள். நான் என்ன சொல்கிறேன், கணவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கணவருக்கு திருப்தி மகிழ்ச்சி ஏற்படும் வகையில் உள்ள குடும்பத்தினருக்கு கூட அவர் வாழ்த்துங்கள். இதை வந்து உலகத்துக்கு சொல்லி அவர் தான் வந்து நல்ல கணவர் அவர் அப்படின்னு உங்களுடைய அபிப்பிராயம் இருந்தால் அதை அவரிடம் சொல்லுங்கள், சந்தோஷப்படுவார். ஹீ இஸ் தி பெஸ்ட் ஹஸ்பண்டுன்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ பல பேருடன் வாழ்ந்து பார்த்து விட்டு இவர் தான் இருப்பதிலேயே சிறந்தவர் என்று சொல்வதாக ஒரு தப்பான அர்த்தம் அங்கு விளைகிறது. கண்டிப்பா. ஆனால் நிறைய பேர் அந்த தவறை செய்கிறாங்க. அதே மாதிரி எழுதுவாங்க, உலகத்திலேயே அழகானது இது என்னுடைய மனைவி தான், சிறந்த குணவதி என்னுடைய மனைவி தான் அப்படின்னு சில பேர் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் அந்த பிறந்தநாள் அன்னைக்கு போடுவாங்க. நான் வந்து இதை எதிர்ப்போம். ஏன் எதிர்ப்போம்னா, உங்களுடைய மனைவி எந்த வகையில் உங்களுக்கு பணிவிடை செய்கிறார், இல்லை அன்போடு இருக்கிறார், பண்போடு பழகுகிறார், தன்னுடைய கடமைகளை செய்கிறார், இல்லை அவருக்கு நின்று சில திறமைகள் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்குள் உள்ள விஷயம். இதை நீங்கள் வந்து வெளிப்படையாக காண்பித்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்படி சொன்னால் என்ன அர்த்தம், ஹீ இஸ் தி பெஸ்ட் ஹஸ்பண்டு. இப்போது சாதாரணமாக நம்ம பேசும்போதே யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சொல்லும்போது ஒருத்தர் சொல்லும்போது நான் கேட்டேன். அதுக்கப்புறம் யாரோ வந்து ஒரு தமாஷா என்கிட்ட ஒரு நண்பர் தான், ஆண் நண்பர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் உங்களுக்கு எதிரில் சொல்லலாம். அந்த ஒன்று வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சொல்கிறவங்கள பொறுத்து இருக்குது. என்னுடைய மனைவி சொன்னால் ஏற்றுப்பேன், என்னுடைய மகனோ சொன்னால் ஏற்றுப்பேன், என்னுடைய பேத்திகள் சொன்னால் ஏற்றுப்பேன். இல்லை என்ன பதில் சொல்லுவீங்கன்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு. ஐ லவ் யூ டூன்னு சொல்லணும். நான் சொன்னேன், ஐ லவ் யூ டூன்னா 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். நானும் உன் மேலே அன்பு செலுத்துகிறேன்னு எடுத்துக்கலாம், காதலிக்கிறேன் அப்படி அன்பு செலுத்துகிறேன். லவ்னா அன்பாகவும் இருக்கலாம், காதலாகவும். ஐ லவ் யூ டூனா உன்னையும் காதலிக்கிறேன்ற ஒரு தவறான ஆங்கிலத்தில் அப்படி ஒரு அர்த்தமும் வரும் இல்லையா?
அப்போ அந்த பயன்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல வருவது. உதாரணங்கள் சொன்னது காரணம் தான். அந்த மாதிரி இவங்க வந்து அதை பதிவேற்றம் செய்யாமல் இருந்தால், இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அதோடைய விளைவு அவர்கள் உதயநிதி அதை வெளியே அது அவர் வந்து பேசினாருங்கிறத வச்சு அது வேற ஒரு சப்ஜெக்ட், இந்த அப்பாவை காணுங்கிற சப்ஜெக்ட் அது தனியாக வச்சுப்போம். ஆனால் இந்த இதில் இன்பநிதி அவர்கள் யாரு, உதயநிதியோட மகன், இப்போ ரெட் ஜெயண்ட்ல சிஓவா இருக்காரு. 18 வயசுல உழைக்க ஆரம்பிச்சு 22 வயசுக்குள்ள 2000 கோடிக்கு மேல பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிச்சு அரசியலுக்கு வரல இல்ல சார்? இல்ல, இப்ப வரப்போறாருன்னு இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்ல வந்தது. அவர் பெரிய பெரும் தொழிலதிபராயிட்டார் 3 வருஷம் 4 வருஷத்திலேயே. அவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, கல்யாணமும் கட்டிக்கிட்டு செட்டப்பையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு ஏதோ தனுஷ் போட பாடலாமே, ஏதோ ஒரு பாடல் நமக்கு தெரியல. அது வந்து அந்த பாடலை பாடி காட்டி முதல்வர் விஜய் அவர்களை மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணியிருக்கார். யாரு? இன்பநிதி. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 19 வயசு 20 வயசுல வெளிநாட்டில் படிக்கும்போது 2 ஆண்கள், உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வேறு கஷ்டமாக இருக்குது, நடுவில் ஒரு பெண்ணை நிற்க வைத்து 2 பக்கமும் முத்தம் கொடுக்குற மாதிரியும், வேறு ஒரு இடத்துல வந்து நாக்கை துருத்தி கொண்டு ஒரு பெண்ணுடன் மிக கொஞ்சம் ஒரு வக்கரமான ஒரு ஒரு ஆபாசமான ஒரு போஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பாவத்தில் இருக்கிற மாதிரி அந்த புகைப்படம் எடுக்கிறது கூட வந்து நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். அதை ஏன் வெளியிடுகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் செய்கிறது தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த தப்பை ஏன் பெருமையுடன் வெளியிடுகிறீர்கள்? இதை பார்த்து மற்றவனும் கெட்டு போகிறான்ல. உங்களை பற்றி பிம்பம் ஒரு பக்கம் கெட்டு போகுதுன்றதை தாண்டி அது எப்படியோ போய் தொலையிட்டோம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. மற்றவர்கள் இதை பார்த்து இது சரி என்ற ஒரு நினைப்பு வரக்கூடாது. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போடுறார். எப்படிப்பட்டவர்? இப்படி பல புகைப்படங்கள் வெளியாகி அவரை பற்றி ஒரு பிம்பம் ஏற்கனவே உருவாகி இருக்கு. அப்போ இவர் வந்து முதல்வர் விஜயை கிண்டல் செய்து போடுகிறார் என்றால் அடுத்து அரசியலுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஓய்வு நிச்சயம் என்று ஆகிவிட்டது. சட்டமன்றத்திலிருந்து ஓய்வு. அடுத்த தலைமுறை அரசியலில் நுழைகிறது என்றாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும்ங்கிற மாதிரி இவர் வராரு அப்படின்னா அப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க வேண்டியது. ஒரே நாளில் ஒதுங்கலான்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க. கண்டிப்பா இது அரசியலுக்கான ஒரு ஆரம்ப ட்விட்டா ஒரு பாடலா கூட பார்க்கலாம். இல்லைன்னா இவர் வந்து ரெட் ஜெயண்ட்டுடைய முதலாளியாக இருக்கிறார், முதலாளியாக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். அது ரைட், அந்த வேலையை பார்த்துட்டு போங்க. அது என்னவோ தெரில. தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட்லேருந்து அதுக்கு முன்னால் எல்லா படமும் 90% படங்கள் ரெட் ஜெயண்ட் மூலமாக தான் வெளியாச்சு. தயாரிப்பு ரெட் ஜெயண்ட் தான் வரும். அவங்க தயாரித்தாங்களோ இல்லையோ தயாரிப்பு அவங்க பேரில் தான் வரும். விநியோகம் அவங்க செய்ய வாங்கி வெளியிடுகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 மாதமாக ஒரு படம் கூட வரல அவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு. ஒரு கால் நான் கவனிக்காமல் இருந்திருக்கலாம், தெரியல. நீங்கள் அந்த வியாபாரத்தை பாருங்களேன். அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அரசியலுக்கு வரலாமே, இப்பொழுதே வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க? இல்லை, இப்பொழுது அரசியலுக்கு வருவதாக இல்லை என்றால், இது உங்கள் தந்தை எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார், தாத்தா அவர்கள் கட்சி தலைவராக இருக்கிறார். அவங்க லெவலில் அது சரியோ தவறோ ஏதோ பேசுகிறார்கள், மக்கள் விமர்சனம் செய்கிறார்கள், அதெல்லாம் எதிர் விமர்சனம். இவர் ஏன் தலையிடணும்? சரி, இது ஒரு பக்கம். திமுகவில் இருந்து கிருஷ்ணகிரியில் வந்து யாரோ ஒரு எம்எல்ஏவா நிர்வாகி யாரோ ஒருத்தர், அவர் வந்து இந்த புகைப்படத்தை வந்து எடுத்து போட்டு அவர் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணி, ஏற்கனவே தான் வந்து ஏதோ எவ்வளோ லட்சம் பேர் வந்து லைக் போட்டிருக்காங்கன்றாங்க, 20 லட்சம் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், எத்தனையோ பேர் போகிறாங்க. பொழுது போல் அவர் அந்த அம்மாவும் முதல்வரும் ராத்திரி 12 மணிக்கு கேக்கு வெட்டினா இதில் நமக்கு என்ன லைக் இருக்குது? நம்மளால் வந்து இப்போ வந்து ஃபேஸ்புக்லேயும் இந்த வலைதளம் வர விட்டு நமது கலாச்சாரம் பண்பாடு அதைத்தான் தாண்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பொதுவாக நான் சொல்கிறது, இந்த பொது அறிவுன்னு ஒன்று இருக்குதா இல்லையா மக்களுக்கு அப்படின்னு நம்ம வந்து என்ன இவ்வளவு நெகட்டிவாக பேசுகிறாரு. ஒரு ஆள் வந்து எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து கண்ணீர் அஞ்சலின்னு சொல்லி போட்டு அவன் வந்து ஒரு இது போட்டிருக்கான். என்னுடைய தாயார் திருமதி சோன்சோ தன்னுடைய 82வது வயதில் 85வது வயதில் இயற்கை எய்தினார், காலமானார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துள்ளது. இதுக்கு ஒரு 50 பேர் லைக் போடுறாங்க. இதில் லைக் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு? முடிஞ்சால்
ஆழ்ந்த வருத்தங்கள் ஏதோ ஒன்று, இரங்கல்கள் ஏதோ ஒன்று தெரிவிங்க. லைக்கு போடுறதுக்கு இதில் என்ன விஷயம் இருக்குது? அந்த அம்மா செத்து போயிட்டாங்கன்னு போடுறோம், மகன் வந்து அம்மா லைக், ஏன்னா அந்த லைக்கு போடுறதுங்கிறது ஒரு வியாதி ஆயிடுச்சு இப்போ, அதுக்காக இது சொல்கிறேன் சார். ஆனால் இதில் விஜய் சிரிச்சிருக்காரு சார், அந்த கியூட் ஸ்மைல்காக போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் உட்காந்துருந்தார் இல்லையா? ஸோ அதில் ரொம்ப க்யூட்டாக சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு லைக் போட்டிருக்காங்க. இது போயிட்டுருக்கலாம் மேபி. இல்லை, அதாவது நான் என்ன சொல்கிறேன், அவருடைய ஒரு உறவில் இருக்கக்கூடிய இல்லை நட்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியுடன் அவர் வந்து ராத்திரி 12 மணிக்கு கேக்கு வெட்டுறாரு. அதை பார்த்து நீங்கள் ஏன் சந்தோஷப்படுறீங்க? நீங்கள் ஒரு கால் போய் அப்படி கேக்கு வெட்டினா அப்படி முகத்தில் சிரிப்பை காமிங்க, அந்த லைக்கை போடுங்க, அதை லைக் பண்ணுங்க. நீங்கள் யாரும் வந்து அதாவது எதை தான் லைக் பண்ணுறதுன்னு விவசாயம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கண்ணீர் அஞ்சலின்னு போட்டதுக்கே லைக் போடுறவன் விஜய் சிரிக்கிறது பார்த்து போட மாட்டானா? ஆமாம் சார். இது ஒன்று. அந்த போஸ்ட் விஜய் அவர்களுக்கு ஒட்டிட்டாங்க. பிறந்த நாள் அப்போவே கண்ணீரஞ்சலி போஸ்ட்ல விஜய் அவர்களை பெருசா போட்டு மேல கண்ணீரஞ்சலின்னு போட்டு ஒட்டிட்டாங்க. இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயம். அதாவது ஒரு சென்ஸே இல்லாமல் சொல்லக்கூடிய அந்த மாதிரி மேட்டர். நீங்க சொன்னது போல அதை வந்து ட்விட்டர்ல பல பேர் தாவேக ரசிகர்கள் பகிர்ந்துகிட்டும் இருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து ஒரு அறிவுஜீவித்தனமாக நடக்கிறது அப்படிங்கிறத தாண்டி, கிருஷ்ணகிரியில் ஒரு எம்எல்ஏவா திமுக நிர்வாகியோ அவர் ஏதோ அதை போட்டு அதை கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னால், அவரை நேற்று ராத்திரி அவர் வீட்டில் வந்து 10 பேர் போலீஸ் போய் அவர் வந்து கைது செய்யறதுக்கு முயற்சி, ஒரு கலாட்டா. அதுக்கப்புறம் தூத்துக்குடி இல்லை திருச்செந்தூர், திருச்செந்தூர் எம்எல்ஏ இவர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடியா திருச்செந்தூர் அதன் மாவட்டம் தான். அவர் வந்து முன்னாள் அமைச்சர். அவர் வந்து தூத்துக்குடியில் ஒரு ஆத்தூர் இருக்குது, சேலத்தில் ஒரு ஆத்தூர் இருக்குது, அது இல்லாமல் தூத்துக்குடியில் ஒரு ஆத்தூர். அங்கே ஏதோ நேற்று கூட்டத்தில் பேசும்போது விஜய் வந்து எங்கே அங்கே போய் பிறந்தநாளுக்காக நடிகை வீட்டில் உட்கார்ந்துருக்காரு, கேட்க வெட்டினாருன்னு சொன்னாரா, ஏதோ அந்த மாதிரி நடிகை வீட்டில் அவர் பொழுதை கழிக்கிறாருங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறார் பொதுக்கூட்டத்தில் நேற்று. இதை பேசினவொன்னே இன்னைக்கு அவர் மீது வழக்கு, மக்களிடையே கலவரத்தை தூண்டி விடுவதாக. இதுக்கும் மக்களுக்கும் கலவரத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. தனிப்பட்ட முறையில் வந்து அது கூட வந்து நீங்களாக வெளியிட்ட ஃபோட்டோ, இந்த நடிகை வெளியிட்டிருக்கணும் இல்லை விஜய் வெளியிட்டிருக்கணும். இவங்க 2 பேரை தவிர வேறு யாரும் அந்த ஃபோட்டோ வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை நடுராத்திரியில் யாராவது அங்கே ஒரு உறவினரோ இல்லை நண்பரோ யாராவது இருந்திருந்தால் அந்த நண்பர் வெளியிட்டிருக்கணும், எனக்கு தெரியாது. சார் அவங்க தானே சார் போட்டாங்க, அதுதான் சொல்கிறேன். த்ரிஷா அவர்களே போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னொன்று சார், ஒரு சர்ச்சை ஆகுது, கான்வாயில வந்த பிறகு சர்ச்சை, அந்த பதவி ஏற்பு விழால அவங்க கை காட்டி என்னமோ அவங்க பதவி ஏற்க போறாங்க, அவங்க உள்ள வரும்போது தங்க தலைவி த்ரிஷா வாழ்கன்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு சர்ச்சையானது. ஸோ சர்ச்சை ஆக ஆக மீண்டும் அந்த சர்ச்சையை கிளப்புவதற்கு தாவேக முக்கியத்துவம் கொடுக்குதா, இல்லை விஜய் அவர்கள் இடமளிக்கிறாரா அப்படின்ற பெரும் கேள்வி இருக்குல்ல. அப்போ அரசியலில் த்ரிஷா அவர்கள் நுழைவதற்கான ஒரு வழியா பார்க்கலாமா சார் இந்த விஷயம்லாம்? நம்ம யாரையுமே இப்போ கூட இன்பநீதியை பற்றி பேசுகிறோம். அவர் என்ன இந்த வயசுலேயே அவர் நுழையிறாரா அப்படின்னு தான் நம்ம கேள்வியை தவிர, நுழையக்கூடாது என்று நாம் வந்து விமர்சனம் செய்வதற்கோ தடுப்பதற்கோ ஒன்றும் வேலை இல்லை. உதயநிதி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட அரசியலுக்கே வரமாட்டேன்னாரு, அரசியலே பிடிக்காதுன்னாரு, ஆனா வந்துட்டாரு, உடனே பதவி வாங்கினாரு இல்லையா. கடைக்கோடி தொண்டனாக இருப்பேன்னு சொன்னாரு. அப்புறம் எம்எல்ஏ ஆனாரு, அமைச்சர் ஆனாரு, துணை முதல்வராவதற்கு எத்தனையோ பேருக்கு திமுகவில் திறமை இருக்கிறது, சீனியர்கள் இருக்கிறார்கள்னாங்க. அப்படின்னா இப்ப என்ன அர்த்தம்? அந்த சீனியர்கள்லாம் திறமை போயிடுச்சா? அவங்களாம் இன்னும் திமுகவில் தானே இருக்காங்க. கண்டிப்பா. அப்படி அவர்கள் பேசுகிற வார்த்தை இன்றைக்கு ஒரு நிலை, நாளைக்கு ஒரு நிலை என்று நிலைமாற்றிக் கொள்கிறார்கள். அதான் சார், அதை சர்ச்சை ஆக்கிட்டு அவங்க அந்த வேலையை செய்தது போல, அதே போல இவர்களும் அதை சர்ச்சையாக்கி, இப்ப இடைத்தேர்தல் வருது, வேற ஏதாவது ஒரு பதவியோ அல்லது வந்து ஒரு வாய்ப்போ கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்களா அப்படின்ற பெரும் கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. அது ஒண்ணு வரலாம், அவர்கள் அரசியலுக்கு வரலாம், யாரையுமே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் நடிகை த்ரிஷா உட்பட. எம்ஜிஆருக்கு பிறகு ஜானகி அம்மாளால் வந்து ஆட்சி நடத்த முடியவில்லை 13 நாட்களுக்கு மேலே. ஆனால் ஜெயலலிதா அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடிந்தது, பிடித்து தொடர்ந்து நடத்த முடிந்தது. அதனால் வந்து அரசியலில் வந்து பல விஷயங்கள் வந்து மக்கள் எதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது மக்களுடைய விருப்பம்.
அந்தந்த மனிதர்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு பிம்பம், ஈர்ப்பு, கட்டமைப்பு இதெல்லாம் பொறுத்த விஷயம். சரி, இப்ப இந்த ஒரு விஷயங்களால, இந்த சர்ச்சைகளால விஜய் அவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்குதா சார்? இதை வந்து மக்கள் வரவேற்கிறாங்களா? இல்லை, முதல்ல பார்த்து ரசிக்கிறாங்க. யார் யாரெல்லாம் ரசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து கரெக்டாக கேட்டு, பெண்களும் இருப்பார்கள். இந்த 20 லட்சம் பேர் நீங்கள் லைக்குன்னு சொல்கிறீங்கன்னு ஒரு உதாரணமாக வச்சுப்போம். எவ்வளோ லட்சம் பேர், 20 இல்லை எவ்வளோ லட்சமோ, இதில் ஆண்களும் இருப்பார்கள், பெண்களும் கண்டிப்பாக இருப்பார்கள். இந்த பெண்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கூப்பிட்டு, ஏங்க உங்கள் கணவர் இதே மாதிரி வேற ஒரு பெண்ணுடன் வந்து ராத்திரி போய் பர்த்டே கொண்டாடினால் நீங்கள் இதே மாதிரி லைக் பண்ணுவீர்களா என்று கேட்டு பார்க்கணும். இல்லை கணவர்களை வந்து உங்கள் மனைவி இப்படி வந்து வேறு யாருடனாவது ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதை அப்லோடு செய்தால், நள்ளிரவு ஒரு புகைப்படம் பர்த்டே கொண்டாடினா, பர்த்டே தானா கூட பர்த்டே, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களான என்றால், இதை யாரோ செய்யும்பொழுது அது சரி என்று ஏற்றுக்கொள்பவர்கள் தனக்கென்று வரும்பொழுது வித்தியாசமாகத்தான் பார்ப்பார்கள். இது மனித இயல்பு. அந்த மாதிரி வந்து இவர்கள் ஒரு கால் இப்படி நினைச்சிருக்கலாம். இப்படி வெளிப்படையாக போடுறதுனால ஏதோ அந்த அப்போல்லாம் முன்னால் ருத்ரையா அவர்களுடைய படம் அவள் அப்படித்தான் ஒரு படம் வந்தது, நல்ல பிரமாதமான படம், நல்ல கருத்துள்ள படம். அந்த தலைப்புக்காக நான் சொன்னேன். அது மாதிரி நாங்கள் இப்படித்தான் பழகிக்கணும் மக்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் மனதில் இதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு மனநிலையை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணமாக இருக்கலாம். இப்போ வந்து என்ன எண்ணம்? விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவியை ஒதுக்கிவிட்டார், தன்னுடைய மனைவி குடும்பத்தினர் அவருக்கு சரியான உறவில்லை, அந்த உறவு முறிந்த உறவு. சில பேர் அதை விமர்சனமாக கட்சி ரீதியில் திமுகவில் இருந்தே கேட்டிருக்கிறார்கள். குடும்பத்தையே வந்து நீங்கள் வந்து உறவில் வந்து சரியாக வச்சுக்கல, அப்பா அம்மாவே சரியாக பார்த்துக்கல, நீங்கள் எப்படி தமிழ்நாட்டு தலைவராக இருப்பீங்கன்னு ஒரு திமுக தலைவர்கள்லாம் நிர்வாகிகள்லாம் பேசியிருக்காங்க. கண்டிப்பாக அது சரியில்லை என்பதை பற்றி நான் சொல்லலை. இப்போ இதற்கு பதிலடி கொடுப்பது போல, ஆமாம் இப்படி தான், இது எனக்கு பிடித்திருக்கிறது, இப்படி தான் நான் நடந்து கொள்வேன் என்ற ஒரு தங்களுடைய உறுதிப்பாட்டை காண்பிப்பதற்காக, வெளிப்படுத்துவதற்காக இப்படி செய்கிறார்கள் என்றாலும், என்னை பொறுத்தவரை இது தவிர்த்திருக்கக்கூடிய விஷயம். மக்கள் நலன் சார்ந்த எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. இப்போ நீங்கள் வந்து அந்த அமோனியாவிற்காக நீங்கள் வந்து அந்த துக்கத்திற்காக நீங்கள் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு இமேஜ் இருக்கும்போது, இது நெகட்டிவ்னு ஏன் சொல்கிறோன்னா, இது தேவையற்றதுன்றதுனால சொல்கிறோம். உங்களுடைய விருப்பம், அந்த பெண்மணியுடைய விருப்பம், அதில் வந்து நம்ம வந்து அது தவறில்லை நம்ம வந்து பேசவே வேண்டாம். சரி, இப்போ இவங்க நடிகை, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தாண்டி, அதாவது கூட இருக்கிறவங்க, அவருடைய கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் எல்லாம் ஒரு பதவியில் அமர்த்துவதையே விஜய் அவர்கள் ஒரு பணியாக வச்சிருக்காரோ அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஜெகதீஷ் அவர்களுக்கு, ரூட் ஜெகதீஷ்க்கு தனி செயலாளர் அந்த பதவி வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஜான் ஆரோக்கியசாமி அவருக்காக வேலை பார்த்தாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அதிகாரி, சிஎம் அலுவலகத்தில் சிறப்பு அதிகாரி பணி வழங்க போறதா சொல்றாங்க. ஸோ கூட இருந்தவங்க எல்லாருடைய நலனையும் இவர் முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் பண்றாரா அப்படின்ற மாதிரி பெரும் கேள்வி இருக்குல்ல சார். இது வந்து பார்த்தா ஒரு மக்கள் நலனா மாறாது. இது கூட இருந்தவங்கலாம் அப்பா அம்மா ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் கூட இருந்தாங்கல்ல? இல்லை எனக்கு தெரியல, கேட்குறேன். அவங்களோட தாய் தந்தையும் ஒரு வயது, ஒரு முதல்ல ஒரு சில படங்கள் தயாரிக்கும் முறை வந்து கூடவே தானே இருந்தாங்க சார். அவங்க வந்து தலைமை செயலகத்தில் தேடி வந்து விஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இல்லைங்க, இல்லை நான் நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். கூட இருந்தவங்களுக்கெல்லாம் நலன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பெற்றோர்களுக்கு கூட இருந்தவங்க, மனைவி குடும்பம் கூட இருந்தவங்க, அவங்க நலன் சரி, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம், நம்ம அதில் தலையிடலை. அதில் எதனால் அந்த மனமுறிவு ஏற்பட்டது, அது சரியா தவறா, யாருடைய பக்கம் தவறு அதிகம் இல்லை தவறு இருந்தது, இதெல்லாம் வந்து அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். இந்த கூட இருப்பவர்கள் நலன் சொல்லி நீங்கள் வந்து போடும்போது அதற்கு அவர்கள் தகுதி உடையவர்களா? நம்ம வந்து இப்போ பேசுறது குடும்ப விஷயம் இல்லை, அரசியல் பேசுகிறோம். இந்த அரசியலில் வந்து அவர்கள் தகுதி உடையவர்களா என்று பார்க்க வேண்டும். ரூட் ஜெகதீஷ் அவர்கள் இவருடன் ரொம்ப காலமாக நண்பராக இருப்பவர். கண்டிப்பா சார். ஆனால் இந்த ரூட் மாஃபியா விஷயம் இன்ன வரைக்கும் எதிர்கட்சிகளால பேசப்படுது. இந்த சரத்குமார் அவங்க மகள் கூட பேசினாங்க, அந்த ரூட் ஜெகதீஷால பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வந்து நீங்க பேசலாம், நான் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசணும். ஏன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் எதில் நெறியாளருங்கிறதுனால என்னன்னா, அந்த ரூட் ஜெகதீஷை பல பெண்களுடன் அவர் இருக்கும் புகைப்படங்களே வெளியாகி இருக்கு, வேறு வேறு பெண்கள்.
வேறு வேறு சமயங்களில் இருக்கும். என்ன சொல்கிறது, தொழிலே வந்து அந்த பெண் சார்ந்த தொழில் அப்படின்னு ஒரு 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 பேச்சு அடிபிடிக்கிறது. அது எவ்வளோ தூரம் சரி இல்லை அப்படிங்கிறது நமக்கு சரியா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. பெண் சார்ந்த தொழில் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் உடையவர் அப்படின்னா அது உண்மையானால், அப்படியே இல்லைன்னா கூட அவர் வந்து ஏதோ ஒரு அந்த வாட்ஸ்அப்பெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த தேர்தலுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பு 30,000 பேர் வாட்ஸ்அப்பில் இணைச்சி 30,000 குரூப் ஒன்றுமோ, அதில் 2,000 ரீல்ஸ் வந்து ஏற்பாடு செய்து இந்த குழந்தைகள்லாம் பேசுகிற மாதிரி ஒரு செயற்கையாக அதை உருவாக்கி அதை வந்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் எங்கேயோ ஆப்கானிஸ்தான், துருக்கி, ஸ்ரீலங்கா போன்ற லண்டன் போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் அதை அங்கிருந்து அப்லோடு பண்ணி அப்படித்தான் வந்து விஜய் அவர்களே சொல்கிறார். நான் வந்து கட்சியில் வந்ததுக்கப்புறம் வீடுகளுக்குள்ள நுழையல, வீடுகளுக்குள் நுழைந்து அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்திருக்கேன். ஆட்சிக்கு வந்து வீடுகளில் நுழையவில்லை, வீடுகளில் நுழைந்து, வீடுகளில் எப்படி நுழைந்து இந்த செல்போன் வழியா. இதற்கு அந்த ரூட் ஜெகதீஷ் என்பவர் மிகுந்த உதவியாக இருந்தார் என்பதால் அவருக்கு வந்து அந்த பதவி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசலை. ஏன்னா அவருடைய தகுதி என்ன அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு நம்மளுடைய பார்வை வேறு, அவருடைய பார்வை வேறாக இருக்கலாம். ஆனால் 674 ஜிஓ நம்பர் மே 12 நினைக்கிறேன், அன்னைக்கு அவர் ரூட் ஜெகதீஷ் அவர் சிறப்பு செயலாளர், ஸ்பெஷல் செக்ரட்டரி ஆர்டர் போடுறாங்க. 675 ஜிஓ நம்பர் அவர் வெற்றிவேல், ரிக்கி பண்டிட் வெற்றிவேல், அவர் வந்து ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் ஜோசியர், அவருக்கு ஒரு சிறப்பு அதிகாரியாக ஆலோசகராக ஒரு அது விமர்சனத்துக்கு உள்ளாவதால் அந்த 675 அந்த ஜோசியருடைய இது வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. அன்றிலிருந்து இப்போ 2 நாள் 3 நாள் வரைக்கும் இவர் 674 ஜிஓ இஷ்யூ பண்ணதை வெளியில் அரசு காட்டிக்கொள்ளவே இல்லை. விஜயுடைய அரசு எந்த இடத்திலும் அது பேசப்படவில்லை. அவரே வந்து அந்த ரூட் ஜெகதீஷ் என்பவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில், ட்விட்டர் தளத்தில் ஆங்கிலத்தில், எனக்கு 18 வருடமாக விஜயுடன் பழக்கம், அவரை நான் வந்து ஒரு எட்ட நின்று ஒரு பெரிய ஹீரோவாக பார்த்து ரசித்திருக்கிறேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து என்னை வந்து அவர் எனக்கு கடவுள் போல, இதெல்லாம் அவருடைய உணர்வுகள். அதில் ஒன்றும் ஒரு நன்றி உணர்வோடு அவர் போடுறாருன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறில்லை. அதுக்கப்புறம் என்னை வந்து தனி செயலாளராக எனக்கு பதவி கொடுத்து என்னை கௌரவித்ததற்கு நன்றி, கிட்டத்தட்ட இதுதான் ஆங்கிலத்தில் ஒரு மாதிரி போட்டு. இப்படி போட்டதுக்கு அப்புறம் தான் பொதுமக்களுக்கு, மீடியாவுக்கெல்லாம் தெரியுது இவர் தனி செயலாளராக இருக்கிறார். இதை வந்து ஏன் வந்து இது வரைக்கும் வெளியில் சொல்லலை அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்த உடனே இந்த ஜிஓ காப்பியை அரசு வெளியிடுது. எப்போ மே மாதம் 12 நம்ம போட்ட ஜிஓ ஜூன் மாதம் கிட்டத்தட்ட 40 நாள் கழித்து வெளியிடுது. ஒரு ஜிஓ என்பதே கவர்மெண்ட் ஆர்டர் மட்டும் இல்லாமல் அது கெசட்டில் நோட்டிஃபிகேஷனாக வரணும். எந்த ஜிஓவுமே அப்படின்னா என்ன, கெசட்டில் போடுறதுன்னா என்ன, சாதாரணமாக பேசும்போது கூட சொல்லுவாங்க, ஏய் நம்ம வீட்டு விஷயங்கள்லாம் கொண்டு போய் கெசட்டில் போட்டுறாத, சும்மா ஒரு பேச்சில் சொல்லும்போது கெசட்டில் போட்டுறாதான்னா பப்ளிக் ஆக்கிடாத, பொது வெளியில் கொண்டு போயிடாத, இது நம்ம வீட்டு விஷயம். ஏன்பா இவன் தான் வந்து ஒரு முட்டாள்னு கெசட்டில் போட்டிருக்கே, இதெல்லாம் வந்து இந்த கிராமப்புறங்களில் அங்கங்கு மக்களிடையே பேசும் மொழியில் வரும். இவன் முட்டாள்னு தான் நான் கெசட்டில் போட்டிருக்கேன். அப்போ எல்லாரும் தெரிந்த விஷயம். இப்போ எல்லாருக்கும் தெரியப்படுத்துவது தான் அந்த கெசட்டில் போடுவது. ஜிஓ என்பது கெசட்டில் வரணும், அரசு வெளியிடணும். அரசு வெளியிடுவதற்கு பேர் தான் கெசட் நோட்டிஃபிகேஷன். எதற்காக அந்த 40 நாட்கள் மறைப்பதே அரசு செய்தால் அது சட்டவிரோதம். இது வந்து பல அரசுகள் சில இந்த ஒப்பந்தம், டெண்டர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய ஊழல் விஷயங்கள்ல இதெல்லாம் நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. இதோ முதலாக தமிழ்நாட்டில் இது நடந்து விட்டது என்பது நமது கருத்து இல்லை. மற்றவங்க செய்தால் அது தவறுனா தவறு தான். எந்த காரணத்திற்காக எந்த பின்னணியில் செய்யப்பட்டாலும் அது தவறுதான் என்பதால் நம்ம என்ன சொல்றோம், இதை வந்து நீங்க அன்னைக்கே போட்டு போலாமே. பண்டிட் அந்த ஜோசியருக்கே என்னுடைய கருத்து இங்கேயே நம்ம பேசணும், இல்லை பல நிகழ்வுகளையும் பேசியிருக்கேன். நீங்கள் அவர் தகுதி உடையவர் என்று உங்களுக்கு மற்றவர்களுடைய கருத்து மாறுபடலாம். தகுதி உடையவர் என்று தவேகா தலைமை கருதினால் அவரை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுங்க.
இல்லைன்னா யோசனை பண்ணி இது விமர்சனம் வருமானு யோசனை பண்ணி வேண்டான்னா தவிர்த்திருக்கலாம். போட்டதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு 24 மணி நேரத்தில் நீங்கள் வந்து வாபஸ் பின்வாங்கினீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளிலும் இதே மாதிரி நீங்கள் பின்வாங்குவீர்களா என்ற கேள்வி எழுகிறது. கண்டிப்பாக நீங்கள் மக்களுக்காக ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறீங்க திட்டம், அதுக்கு ஏதோ ஒரு விமர்சனம் வரும். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு விமர்சனம் வரும். அதுதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பது. எதிர்கட்சி என்றாலே விமர்சனம் செய்வது தான், அது தவிர வேற ஒன்றும் வேலை இல்லை உங்களுக்கு. ஆளுங்கட்சியாக தான் நிறைய வேலை இருக்குது. இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அப்போது அவங்க விமர்சனம் செய்யும்பொழுது விமர்சனத்திற்காக நீங்கள் பின்வாங்குவது என்றால் அப்போ மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களோ நீங்கள் இப்படி தான் பயப்படுவீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ உங்களுக்கு அந்த தைரியம் இல்லையா, நிர்வாக தைரியம் இல்லையா? நிர்வாக திறன் ஒன்று இருக்குது, நிர்வாகத்தில் சில துணிச்சல்களாக சில முடிவுகளை எடுக்க வேண்டும். இப்போ ஒரு பெரிய பிரபலமான ரவுடி, அவனை அடக்கவே முடியவில்லை, கொள்ளையில் ஈடுபடுகிறான், அவனை என்கவுண்டர் செய்யணும்னு முடிவு பண்ணுறாங்க. சொல்லுவாங்க அவன் வந்து துப்பாக்கி எடுத்து காமிச்சான், கத்தியால் குத்த வந்தான் போலீஸ்காரனா, அதனால் என்கவுண்டர் பண்ணிட்டோன்னு வழக்கமாக எல்லா ஆட்சியிலையும் சொல்லக்கூடியது, எல்லா மாநிலத்திலையும் இது உண்டு. ஆனால் அந்த என்கவுண்டர் என்கிற முடிவில் எடுத்துக்கொண்டால் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அயோத்தியா குப்பம் வீரமணின்னு ஒரு தாதா மாஃபியா ஒருத்தர் இருந்தார். அதே மாதிரி பன்னாலால் இஸ்மாயில்னு ஒருத்தர் இருந்தார். இவனெல்லாம் என்கவுண்டர் பண்ணும்போது மேலேருந்து தான் சிஎம் லெவலிருந்து தான் அப்ரூவல் வரணும், பண்ணுங்கன்னு. கண்டிப்பாக அதற்கு விமர்சனங்கள், எதிர் வரை விமர்சனங்கள் வரும், அவங்களுக்கு தெரியும். வந்தால் அதை சமாளிக்க தயாராக இருக்கும் நிலையில் இருந்தால்தான் அந்த முடிவுக்கு வர வேண்டும். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் அன்றைக்கே வந்து ஒன்று ஜோசியரை வந்து போடுறதை தவிர்த்திருக்கலாம், இல்லை போட்டுட்டீங்க, நீங்கள் வெளிப்படையாக வந்து அவருக்கு சில தகுதிகள் இருக்கின்றன, அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதுக்காக நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு விட்டு போலாமல் ஏன் பயந்துட்டு விட்ரா பண்ணீங்க? சரி, இப்போ ரூட் ஜெகதீஷ் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜான ஆரோக்கியசாமி வந்து அவர் வந்து சும்மா ஒரு தேர்தலுக்கான ஒரு வியூக வகுப்பாளர். நாளைக்கு வேற எங்கேயாவது தேர்தல் நடக்குது, எங்களுக்கு வந்து ஜெயிக்க வைக்கணும்னா அங்கே போய் வேலை பார்ப்பாரு. அவருக்கும் பதவி அப்படின்னா அது எப்படி சார்? அங்கே தான் புரிஞ்சுக்கணும், அவர் அந்த மாதிரி வேற எங்கேயும் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதவியே. நீங்கள் அந்த இடத்துல தான் அரசியலை புரிஞ்சுக்கணும். ஜான ஆரோக்கியசாமி இப்போது வந்து அவர் வந்து ராகுல் காந்திக்கு ஆலோசகராக, அதாவது அனைத்து இந்திய காங்கிரஸுக்கு தேசிய அளவில் இப்போது அடுத்த ஒரு சில மாதங்களில் சில மாநிலங்களில் தேர்தல் வருகிறது, இதெல்லாம் கணக்கு பண்ணி அவர் 2029 கணக்கு பண்ணி அவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் அவரே அழைக்கிறது. ஜான ஆரோக்கியசாமி என்பவர் இந்த தொழிலில் இருப்பவர், ஆலோசகர். ஒரு காலத்தில் பிரசாந்த் கிஷோர் இருந்தார், அவர் நேரடி அரசியலுக்கு வந்தவொடனே அவர் நிலைமை என்ன ஆச்சுன்னு நம்ம தான் பார்த்தோம். அது ஓகே, அது அவருடைய ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு ராசி அல்லது மக்களுடைய அவர்களுடைய கணிப்பு. மற்றவர்களுக்காக ஆலோசனை சொல்லும் பொழுது பிரமாதமாக வந்து ஜோசியர்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஜோசியர்னு சொல்லும்போது ஜோசியர்னு சொல்கிறவங்க மற்றவங்களுக்கு சொன்னால் வந்து நிறைய பழிக்கும், தனக்குத்தானே தன் குடும்பத்திற்காக சொல்லும்போது அது பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. இது உண்மையா இல்லையா தெரியாது, அப்படி ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த மாதிரி அவர் பிரசாந்த் கிஷோர் வந்து ஊருக்கெல்லாம் ஆலோசனை சொன்னார். கடைசியில் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் போச்சு. 1200 கோடி ரூபாயை இழந்து, சம்பாதிச்சதெல்லாம் இழந்து, கட்சியை சுருட்டி மூட்டிட்டு நீங்கள் எங்கே ஆசிரமத்தில் இருக்கார். இப்போ ஜான ஆரோக்கியசாமி அப்படி தான் போகணும்னு நம்ம நினைக்கல. அவர் வெற்றிகரமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், அவர் வேற எங்கேயும் போயிடக்கூடாது, அவரை நீங்கள் போகாதீங்க, என்னுடனே இருங்கள் என்று விஜய் கேட்டுக்கொண்டார் என்று ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் செய்திகள் வந்தது. அவர் வந்து இல்லை தேசிய அளவில் ராகுல் காந்தி கூப்பிட்றாரு போகிறேன், அவர் போயிடக்கூடாதுன்றதுனால மடக்கி போடுறதுக்காக கூட இந்த பதவி கொடுத்துருக்கலாம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யாருக்கு பதவி கொடுக்கிறீர்கள் என்பதை விட எதற்காக கொடுக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் வேண்டியவர். சார், ஆனால் கட்சிக்குள்ள ஒரு பெரும் மோதல் இருக்கு. ஏற்கனவே 10 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கும் அது பேசு பொருளா இருக்கு. சரியாக கட்சி வேலைகள்ல ஈடுபடுறது இல்லை அப்படின்னு அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ப்பதை விட்டுட்டு தன்னுடன் இருப்பவர்களையே இவர் கவனிச்சிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி இருக்கு சார். ஏன் தன்னுடன் இருப்பவர்களையே கவனிச்சிட்டு இருக்காருன்னா அங்கதான் பிரச்சனையே. தன்னுடன் இருந்தவர்கள், வெகு காலமாக இருப்பவர்கள் இவர்களை விட்டுவிட்டு புதிதாக வந்த அரசியலுக்காக தேர்தலை ஒட்டியோ தேர்தலுக்கு பிறகோ வந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஏற்கனவே இருந்தவர்கள், வெகு காலமாக இவருடன் இருந்தவர்கள், அவர்களுக்கு அந்த ஒரு அதிருப்தியும் அந்த கோபமும் வருவது இயல்பானது. இது எந்த கட்சியிலும் வரக்கூடியது. பல கட்சிகளில் வந்து தலைமை எவ்வளவு வலுவாக இருக்கோ அதை பொறுத்து அதை வாயை திறக்க முடியும், திறக்க முடியாது, திறந்தும் பிரயோஜனம் இல்லை, இப்படி பல விஷயங்கள் இருக்கலாம். திமுகலையும் இருக்குது, அதிமுகலையும் இருக்குது. அதிமுக வெளிப்படையாக வந்துருச்சு, திமுக இப்போ தான்
அப்படி கொஞ்சம் வலுப்பெற்று கொண்டு வருகிறது. இப்போ தாவேகால இப்போவே வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் அவங்க அமைச்சர் கீர்த்தனா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து சுயேட்சையாக முதல்ல வேட்பாளராக இருந்தார். பரப்புரையெல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை தாவேகால அவருடைய தந்தை வந்து பாஜக ஏதோ இணைந்திருக்காருன்னு ஒரு பேச்சு உண்டு. இவர்களும் வந்து மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்களை ஆதரித்து பல வீடியோக்கள் வெளியிட்டு இருக்கிறார் கீர்த்தனா அவர்கள். இளைஞ யுவதி, அவங்க வந்து இந்த வயதில் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். வாழ்த்துக்கள், அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்லலை. அவர்கள் வந்து இப்போ ஒரு சமீபத்தில் சிவகாசியில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு முன்னால் அமைச்சரானோடனே என்ன பண்ணாங்க, போய் அமைச்சருங்கிற முறையில் விருதுநகர் மாவட்டம், அந்த மாவட்டம் வருது, சிவகாசின்னா அங்கே வரும். அப்போ அந்த மாவட்டத்தில் உள்ள மற்ற எம்எல்ஏக்கள், இவங்களுடைய எம்எல்ஏக்கள் 3 பேர், 3 பேர் திமுக. அவர் தங்கம் தென்னரசு, KKSSR, அப்புறம் இன்னொருத்தர் கடற்கரை ராஜு, ஒருத்தர், 3 பேர். அப்புறம் இவங்க கட்சியில் செல்வம், கார்த்திக், ஜெகதீஸ்வரின்னு பின்னால் இப்போ அமைச்சராக இருக்காங்க அவங்க. இவங்க 3 பேர், 6 பேர் இந்த மாவட்டம், அதை ஒட்டி உள்ள மாவட்டங்கள். அந்த 6-7 வரும். ஒரு 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 மாவட்டத்துக்கு வணிகமாக 6 அல்லது 7 தொகுதிகள் வரும். இவங்களெல்லாம் வந்து கூப்பிட்டபோது திமுக எம்எல்ஏக்கள் வரவில்லை. அதிகாரிகளையும் கூப்பிட்டு, ஆட்சியர் இவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஏதோ சில எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ. திமுக எம்எல்ஏக்கள் அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க, வரல. அது எதிர்பார்க்கக்கூடியது. தாவேகா எம்எல்ஏக்கள் 3 பேரும் வரல, புறக்கணிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ரொம்ப நாளாக அந்த விருதுநகர் மாவட்டத்தில் மாரி செல்வம் என்பவர் தான் தாவேகா என்றாலே, இல்லை விஜய் ரசிகர் மன்றம் என்ற காலத்திலிருந்தே இன்றைக்கு தாவேகான்னு சொல்லக்கூடிய வரைக்கும் மக்களுக்கு அறிமுகமானவர். அவர் தான் தனக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும்னு நினைச்சாரு, கிடைக்கல அவருக்கு. மாவட்ட செயலாளர் அவர். அவருடைய ஆட்கள் இந்த 3 பேர் போல இருக்கு, வராதவங்க, அவருக்கு வேண்டியவர்கள் போல இருக்கு. அதனால அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, போன வாரம் இவர்கள் ஒரு விழா ஒன்று ஏதோ ஒரு அந்த மாவட்டத்தில், எல்லா அரசியல்வாதியும் ஆனால் அவங்களுடைய சொந்த மாவட்டத்தில் அப்பப்போ விழா நடத்தினா தானே தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். அது மாதிரி விழா வரும்போது அந்த பேனரில், இந்த விழாவுடைய பேனரில் இந்த மாரி செல்வம் மாவட்ட செயலாளருடைய பெயரோ படமோ இல்லை. அந்த மாவட்டத்துக்கு அவர் செயலாளர் கட்சிக்கு. அதனால் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் கோபித்து கொண்டு இந்த பேனரை கிழித்து விட்டு, புறக்கணித்து விட்டு அங்கே போராட்டம். இது நீங்கள் சொல்கிறது என்னன்னால், நான் எதற்காக இந்த உதாரணத்தை சொல்லணும்னா, கட்சி ஆரம்பித்து அதாவது தேர்தல் ஆட்சிக்கு வந்து 1.5 மாதம் ஆகுது. இப்போ அமைச்சர் வர்சஸ் மாவட்ட செயலாளர், இது வந்து புதுசு நம்ம சொல்லலை. இப்போ திமுகவில் கூட திருச்சி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா KN நேரு ஒரு குரூப்பு, அவர் அன்பில் மகேஷ் ஒரு குரூப்பு, அவர் திருச்சி சிவா ஒரு குரூப்பு. இந்த மாதிரி வந்து திமுக, அதிமுக எல்லா இடத்துலையும் இருக்கும் தனித்தனியாக. இங்கே வேலுமணி அவருடைய கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் சேமா வேலுச்சாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எதிர். இந்த பக்கம் விழுப்புரத்து திண்டிவனத்தில் CV சண்முகம் இருந்தார்னா அவருக்கு எதிரில் பசுபதினு ஒருத்தர். அந்தந்த கட்சியிலேயே ஒரு உள்குத்து இருக்கும். இது எல்லா காலத்திலையும் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கீங்க, இப்போவே இருக்கீங்க. நான் இதில் வந்து அந்த கட்சியெல்லாம் வந்து திமுகவிலிருந்து அதிமுக வந்தபோது அது மிகப்பெரிய ஒரு பிளவு. எம்ஜிஆர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய பேரை உள்ள கூப்பிட்டுக்கிறீங்க. எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை முதலில் பிரித்து விட்டு அதுக்கப்புறம் தேர்தலில் முதலில் வந்து நின்று வெற்றி பெறாமல் மறுபடியும் நின்று நடுவில் ஒரு சில வருடங்கள் கழித்து தான் வெற்றி பெற முடிந்தது தேர்தலில். கட்சியை பிரிந்து கொண்டு போனோடனே இவர் அப்படி இல்லை, கட்சி ஆரம்பித்த உடனேயே முதல் தேர்தலிலே ஆட்சிக்கு வந்து விட்டார். வந்ததுக்கப்புறம் நம்பர் 10லன்றதுனால நீங்கள் நிறைய பேர் கூப்பிட்றீங்க, அதிமுகலேருந்து கூப்பிட்றீங்க. ஆதவர்ஜனோட 90% பேர் அதிமுகலேருந்து இங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அப்புறம் நீங்கள் எப்படி தூய சக்தி? அதிமுக தீர்ந்து போன சக்தி, திமுக தீய சக்தினா இப்போ திமுகலேருந்து சில பேர் வரதா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 1-2 பேர் வந்திருக்காங்க, மிச்சம் பேர் வரதா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லா கட்சியிலேருந்து அள்ளி போட்டு அவியலாக வச்சுக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த விதமான சக்தி? கலப்பட சக்தி தானே கண்டிப்பாக. அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இந்த கீர்த்தனா மேட்ரம் என்ன சொன்னோன்னா, ஏன் அங்கே பிரச்சனை? அந்த பிரச்சனையினுடைய உட்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பல வருடங்களுக்கு முன்னால் விஜய் வந்து வெறும் நடிகராக இருக்கும் பொழுதே அவருக்கு மன்றத்தில் செயலாளர் ஏதோ ஒரு நிர்வாகியாக இருந்தவர். அந்த இதிலேருந்து தொடங்கி இன்று வரை அங்கே ஒரு மாவட்ட செயலாளராகவே கட்சியில் இருப்பவர். அவருக்கு பதிலாக அதில் அவரை பைபாஸ் பண்ணிவிட்டு அவரை ஓவர்டேக் பண்ணி கீர்த்தனா அந்த பெண்மணி திறமையானவராக அப்படியே கொள்வோம் நம்ம. ஆனாலும் ஒரு புதியவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தது அங்கே ஒரு உள்கட்சி பிரச்சனையாக இருக்கிறது. நிச்சயமாக மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் அந்த பகுதியில் வந்தால் வருமா இல்லையா தெரியாது. இப்போ வர இடைத்தேர்தல் எதுவும் அந்த பகுதியில் வரல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போ இருந்தால் அது எதிரொலிக்குமா இல்லையா? கண்டிப்பா. ஏற்கனவே நீங்கள் வெற்றி பெற்றதில் வந்து 8 மாவட்டங்களில் ஒரு சீட்டு கூட வாங்காம தான் இருந்திருக்கீங்க. 35 மாவட்டங்களா எவ்வளோ மாவட்டங்களா 8 மாவட்டங்களில் வந்து நீங்கள் வந்து ஒரு சீட்டு கூட வாங்கலை. பல மாவட்டங்களில் சென்னை போன்ற இடங்களில் நிறைய வாங்கியிருக்கிறீர்கள், இல்லைன்னு சொல்லலை. அப்போ இப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது புதிதாக வந்தவர்களுக்கு என்ன காரணத்தினால் நீங்கள் கொடுக்கிறீர்கள், அது ஒரு பக்கம் பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்கள் தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறீர்களோ என்ற எண்ணம் மக்களுக்கு வந்தால் பக்கத்து வீட்டில் இருந்து தொழிலதிபர், பக்கத்து வீட்டு தொழிலதிபரையும் உங்கள் ஜனநாயகன் படத்தை தயாரித்தவரையும் எதுக்கு வந்து ஆளுநரை பார்க்கும்போது கூட்டு போனீங்க? இந்த கேள்விக்கு இது வரைக்கும் பல முறை நானும் பல நிகழ்வுகளில் கேட்டேன், பதிலே இல்லையே. இந்த புதியவர்கள் வர்சஸ் பழையவர்கள், அப்புறம் வந்து தகுதி உள்ளவர்கள் தகுதியற்றவர்கள். தகுதியற்றவர்கள் நம்ம யாரையும் சொல்லலை, அவங்களே பார்த்துக்கிறாங்க பிரிச்சு. அவங்களுடைய கருத்தோட்டத்தில் எப்படி அப்படின்னு ஒன்று, பொதுமக்களுடைய கண்ணோட்டத்தில் பொதுமக்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் வந்து யாரையோ பக்கத்து வீட்டுக்காரர் தொழிலதிபர் இப்படியெல்லாம் ஆலோசகராக போட்டுக்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஆலோசகராக இப்போ ஜான் ஆரோக்கியசாமி கூட நான் வந்து ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொள்வேன். அவர் ஒரு அரசியல் வியூகம் வகுப்பவர். அவரை ஆலோசகராக வைத்து கொண்டால் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடியவர். அதையே ரூட் ஜெகதீஷுக்கு சொல்ல முடியுமா என்றால் அங்கே வேறு சில சிக்கல்கள் இருக்கின்றன. அவருடைய பின்னணியில் சில சிக்கல்கள் வெளிப்படையாக தெரிகின்றன. அப்போ வித்தியாசம் இருக்கு. இப்போ எம்ஜிஆர் பீரியட்லேயும் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஆலோசகராக இருந்தார். ஆலோசகர்னா அதுக்காக அவருக்கு வந்து பதவி கொடுக்கல, ஆலோசகராக செயல்பட்டாரே தவிர அதிகாரபூர்வமாக அவருக்கு ஆலோசகர்னு பதவி எதுவும் கொடுக்கல. எம்ஜிஆர் பீரியடில் இருந்தார். விஜயகாந்த் அவர்களுக்கும் ஆலோசகராக இருந்தார். ஆனால் பண்டூட்டி ராமச்சந்திரன் சொன்னால் யாரும் 10 பேரோட ஓட்டு போட மாட்டாங்க. அவருக்கு வாக்கு வங்கி கிடையாது. அரசியலில் எதை செய்யணும் செய்யக்கூடாது நுணுக்கங்கள் தெரிந்தது. அந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி கொண்டார் எம்ஜிஆர் ஆகட்டும் விஜயகாந்த் ஆகட்டும். அது மாதிரி அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆலோசகர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதில் தவறில்லை. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வேண்டியவங்களாம் ஆலோசகராக போட்டு அவர்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பெரிய உதவி செய்வதாக போல் செய்தால் இந்த மக்கள் நலன் ஒன்று இருக்கே, அதுடைய கதி என்ன ஆகும்? இந்த ஆலோசகர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுப்பார்கள்? உங்களுக்கு எல்லாமே தெரியாது அப்படிங்கிறதுனால தான் ஆலோசனையே தேவைப்படுது. இது வந்து எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். எல்லாம் தெரிந்த தலைவர்கள் என்பது 1-2 தான் இருப்பார்கள், அபூர்வமாக தான் இருப்பார்கள். அவர்கள் கூட அனுபவப்பட்ட பிறகு தான் அது தெரியும், பிறக்கும் போதே தெரிய போவதில்லை. அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு தன்னை சுற்றி ஒரு வட்டம் வந்து தகுதியற்ற வட்டம் என்று மற்றவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால் கண்டிப்பாக இவருடைய பிம்பத்தை தான் அது வந்து நாளடைவில் போக போக குறைத்து விடும். இந்த ஆலோசனையை அவருக்கு யார் சொல்றது? கண்டிப்பா இல்லையா? இந்த ஆலோசனையை சொல்றதுக்கு ஒரு ஆலோசகர் வேணும்ல. தகுதியுள்ள ஆலோசகராக இருந்தால் இந்த மாதிரி ஆலோசனையை சொல்லுவார். இதுக்காக என்ன ஆலோசகரை வச்சுக்கன்னு நான் கேட்க தான் முடியுமா? நான் கேட்டால் தான் அவங்க தான் ஒத்துக்க போகிறாங்களா? அவங்க ஒத்துக்கிட்டால் தான் நான் ஏற்றுக்க போகிறேன். இவ்வளோ விஷயங்கள் வேறு. என்னென்னால் தகுதியுள்ள ஆலோசகர்களாக வைத்துக்கொள்ள வேண்டும். தகுதியுள்ள ஆலோசகர்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை விட தகுதியற்றவர்களை ஆலோசகர்களாக வைத்துக்கொள்ளக்கூடாது என்பது மிக முக்கியமான விஷயம். கண்டிப்பா சார். அதை மட்டும் அவர் கொஞ்சம் கடைபிடிச்சார்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிறீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.